அனைவருக்கும் ஒரு இடைவெளி நீங்கி ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2 நாட்களில் பாரத தேசத்தில் வாழ்கின்ற இந்துக்களும் உலகில் வாழக்கூடிய இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த ஆண்டினுடைய ஒரு முக்கியமான விழா, பட்டி தொட்டிகளில் எல்லாம், மாநகரங்களில், நகரங்களில், ஊர்களில் எல்லாம் ஒரு ஏழை முதல் மிகப்பெரிய பணக்காரன் வரை கொண்டாடக்கூடிய ஒரு விழா இந்த விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் 4வது திதியில் விநாயகர் சதுர்த்தி வருவது நமக்கு எல்லாம் வழக்கம். இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு வரலாற்று ஆய்வை எடுத்து பார்த்தால், இமயம் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்பொழுது கிழக்கு பகுதிகளில் ஒரு விதமான வழக்கம் இருக்கிறது, மத்திய பகுதிகளில். அதிலே நம்முடைய தென்னகத்தில் கர்நாடகாவில் அது கொண்டாடப்படக்கூடிய முறை என்பது வேறு, தமிழகத்தில் அது கொண்டாடப்படக்கூடிய முறை என்பது வேறு, மகாராஷ்டிரத்தில் கொண்டாடக்கூடிய முறை என்பது வேறு. முறைகள் வேறே ஒழிய நோக்கம் என்பது ஒன்றுதான். முறைகள் வேறு, அவ்வளவுதான். ஆனா நோக்கம் என்பது ஒன்று. இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இந்த சொற்பொழிவு என்பது 2 கட்டமைப்புகளை கொண்டதாக இருக்கிறது. வரலாற்று ரீதியாக இந்த விநாயகர் என்பவர் யார்? சிற்ப சாஸ்திரத்தின் ரீதியாக இந்த விநாயகருடைய வடிவமைப்பு என்பது மனிதர்களுக்கு அது எதை உணர்த்துவதற்காக நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சரி, இந்து தர்மம் மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த ஒரு மிக தொன்மையான ஒரு சமயத்தை எடுத்துக்கொண்டாலும், உதாரணத்திற்கு சைனாவில் இருக்கக்கூடிய பழமையான மதங்கள், எகிப்தில் விளங்கிய மதம், கிரேக்க நாட்டில் விளங்கிய மதம், இவற்றையெல்லாம் எடுத்து பார்த்தால் இயற்கையையும் மனிதனையும் அவர்கள் தொடர்பு படுத்திய கலாச்சாரத்தை, வழிபாட்டை, குறியீடுகளை, உருவகங்களை, இந்த உருவகங்கள் தான் சிம்பாலிக்கலி சிற்பம், உருவகங்கள், இவற்றை செய்திருக்கிறார்கள். இப்போ யானை தலை, காட்டுப்பன்றியின் தலை, குதிரை தலை, அடுத்தது காளை மாட்டினுடைய தலை, ஒரு வேத புருஷனுக்கு மயிலுடைய தலை, கிளியின் தலை, ஆட்டுத்தலை, எருமை தலை, சிங்கத்தலை, இப்படி விலங்குகள், பறவைகளுடைய முகத்தை மனித உடலோடு ஒரு பயோடெக்னாலஜி போல இணைத்து உருவகங்கள் காட்டப்படுகின்றன. இவையெல்லாம் எதை உணர்த்துகின்றன?
இரண்டு விஷயத்தை உணர்த்துகின்றன. ஒன்று, இந்த மனிதன் பூமியில் மிக உயர்ந்த பிறப்பு என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். அவன் தன் சுயநலத்திற்காக பிற ஜீவராசிகளை சுரண்டக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, அனைத்துள்ளும் அவனுக்குள் இருப்பது போலவே ஆன்மா இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இத்தனை விதவிதமான மிருகங்கள், பறவைகள், இவற்றோடு கூடிய ஒரு மனித தெய்வ ஒரு உருவகத்தை நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதை சிற்பங்களாக கோவில்களில் நாம் பார்க்க முடியும். சரி, இன்னொன்று என்ன? இந்த ஒவ்வொரு பறவை, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு உயர்ந்த குணம் இருக்கின்றது. ரொம்ப சாதாரணமா சொல்ல போனா நாய், அதனுடைய மிக உயர்ந்த குணம் நன்றி பாராட்டுதல். அதாவது எந்த ஒரு படைப்புக்கும் ஒரு உயர்ந்த குணமும் இருக்கும், ஒரு தாழ்ந்த குணமும் இருக்கும். நாம் அந்த உயர்ந்த குணத்தை எடுத்துக் கொள்கின்றோம். இப்பொழுது காகம், பகிர்ந்து உண்ணுதல். இதை இந்த பறவை அல்லது இந்த மிருகத்தினுடைய இந்த உயர்ந்த ஒரு ஆட்டிடியூட், இதை மனிதன் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட உருவகங்கள் கொண்ட தேவதா சிற்பங்கள் படைக்கப்பட்டன. இப்போ சுகபிரம்ம ரிஷி எடுத்துக்கிறோம். கிளியுடைய தலைய போட்டிருப்பாங்க. சார், கிளியோட தலையோட ஏதாவது டிராமால வேணா வரலாம் சார். உண்மை, அப்படியெல்லாம் எங்கேயும் யாரும் கிடையாது. கிளி என்னது? தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் வாய்விட்டு பேசக்கூடிய தன்மை உடையது. சுகபிரம்ம ரிஷி ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன பண்றாரு? தான் உணர்ந்த உண்மையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிளி தான் அறிந்ததை மட்டுமே பேசும், அதற்கு வேறு எதுவுமே பேச தெரியாது. சுகபிரம்ம ரிஷி ஸ்ரீமத் பாகவதத்திலே தான் மகாவிஷ்ணு என்ற தத்துவத்தை பற்றி முன்னோர்கள் வாயிலாக எதை உணர்ந்தாரோ அதை மட்டும் உண்மையாய் அங்கே தெரிவிக்கின்றார். அதனால வியாசருடைய மகனான அந்த சுகபிரம்ம ரிஷிய சிற்ப சாஸ்திரத்துல கொண்டு வரும்போது கிளியுடைய தலையோட கொண்டு வராங்க. நல்லா கேட்டுக்கோங்க ஹிந்து மக்களே, குறியீடுகளையும் சிற்பங்களையும் உருவகங்களையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மதம் ஒரு கேலி கூத்தாக போய் தேவையில்லாத எய்ப்புக்கு ஆளாகிவிடும். இப்படிப்பட்ட உருவத்தை எல்லாம் நீங்க எங்கேயும் போய் பார்க்க முடியாது. ஓவியத்துல பார்க்கலாம், சிற்பத்துல பார்க்கலாம், சினிமால பார்க்கலாம், டிராமால பார்க்கலாம், அவ்வளவுதான். இவையெல்லாம் தத்துவங்களையும் உருவகங்களையும் மிக உயர்ந்த ஆட்டிடியூட்ஸ் மனிதனுக்கு உணர்த்துவதற்காக முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அனிமேஷன்ஸ். அத ஆந்த்ரோபோமார்பிக் என்று சொல்வார்கள். மனித வடிவில் காட்டுதல், மனித வடிவில் காட்டுதல். அப்போ விநாயகர் யார்? அதுக்கு முன்னால விநாயகரை பற்றிய புராணங்கள், விநாயகரை பற்றிய கதைகள், விநாயகரை பற்றிய எண்ணற்ற செய்திகளை எல்லாம் நான் இங்க சொல்ல மாட்டேன். அதற்கு ஆயிரம் யூடியூபுகள் இருக்கின்றன. எத்தனையோ ஆச்சாரியர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். விநாயக புராணம் இன்னைக்கு மிக அழகான தமிழிலே பல பதிப்பகங்கள் போட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வாங்கி நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
வரலாற்று பார்வையிலும் சிற்பசாஸ்திர ரீதியிலும் இந்த விநாயக பெருமான் யார்? முதல்ல இவர் யாரு? சக்தி ஆன பார்வதி அவளுடைய உடலில் இருந்த மஞ்சளை எல்லாம் எடுத்து ஒரு பாலகனை உருவாக்கி உயிர் கொடுத்தாள். இதுதான் அடிப்படை. அந்த பாலகன் விநாயகருக்கு மூலமாக இருக்கிறான். சக்தியினுடைய மைந்தன். இந்த இடத்துல நீங்க அறிவியலை கொண்டு வரீங்க. பிரம்மம் சக்தியாக மாறி அந்த சக்தி பஞ்சபூதங்களாக மாறுகி அது பிரபஞ்சமாக விரிவடைகிறது. பஞ்சபூதங்களுடைய கூட்டு சேர்க்கையில் கண்ணுக்கு புலப்படும், கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ 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 வடிவங்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. இனியும் உருவாகும். அப்போ உருவகத்தை நீங்க டீகோட் பண்ணி பாருங்க. பராசக்தியினுடைய மஞ்சளில் இருந்து ஒரு பாலகன் என்பது சக்தியில் இருந்து பஞ்சபூதங்கள் வந்து பஞ்சபூதங்களுடைய மயமாக இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்கள். இதுதான் அந்த பாலகன். கணநாதன், கணபதி. என்ன கணம்? பூத கணம். என்ன பூதம்? பஞ்சபூதம். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 பூதங்களும் 5 கணங்கள், எலிமெண்ட்ஸ். இதற்கு நாதனாக இருக்கின்றான். 5 in 1. முன்ன 2 in 1 நேஷனல் பானாசோனிக் ரேடியோவையும் டேப் ரெக்கார்டரையும் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் 3 in 1 வந்துச்சு. அந்த காலத்திலேயே என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பிரதீப் குமார் சொல்லுவார், இந்தியர்கள் பயோடெக்னாலஜியை கண்டுபிடித்தார்கள், அதுதான் விநாயக தத்துவம். 5 in 1 பஞ்சபூதங்களுடைய ஒரே குறியீட்டாக இருக்கிறார். அது எப்படி சார்? 4 திருக்கரங்களும் 4 பூதங்கள். துதிக்கையான 5வது திருக்கரம் ஆகாச தத்துவத்தை உணர்த்தக்கூடிய 5வது பூதமாக முழுமொத்த வடிவில் அவர் பிரபஞ்ச பஞ்சபூதேஷனாக இருக்கிறார். அதனாலதான் முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் வாதாபி கணபதிம் பஜே என்ற பிரசித்தி பெற்ற கீர்த்தனையில் பிரபஞ்ச ரூபம் என்பதை போக்கஸ் பண்றார். இந்த பிரபஞ்சத்தினுடைய உருவமாக இருக்கின்றான். சக்தியின் மைந்தன். சக்தியின் மைந்தன் என்னது? பஞ்சபூதங்களில் இருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த கணபதி தான். நாமெல்லாம் கணபதியினுடைய வடிவாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உடல் 5 பூதங்களுடைய கூட்டு சேர்க்கைகளால் இருக்கின்றன. அதனால்தான் திருமூலர் 5 கரத்தனை ஆணை முகத்தனை, தமிழனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக தொன்மையான விநாயகர் வழிபாட்டு பாடல் 5 கரத்தனை ஆணை முகத்தனை தான். சரி, அப்ப அதுக்கு முன்னால தமிழனுக்கு விநாயகர் வழிபாடு கிடையாதா? இன்னைக்கு நீங்க பாக்குற மாதிரி விநாயகர் வழிபாடு கிடையாது. ஆனா 5பூத வழிபாடு இருந்தது. 5பூத வழிபாடு தாங்க விநாயகர் வழிபாடு. 5பூத வழிபாடு 5 திணை வடிவமாக அது ரொம்ப பிற்காலத்தில் விநாயகருடைய வழிபாடாக வருகிறது. அதுல ஒரு வரலாற்று குறிப்பு, இந்தியாவிலே ஒரே ஒரு இடத்தில் தான் மனித தலையோடு விநாயகர் ஆதி விநாயகராக காட்சி கொடுக்கின்றார். சார், அவர் எங்க சார் இருக்கிறாரு? நேர திருவாரூர் மாவட்டம் போங்க, மகா சரஸ்வதி குடிகொண்டு இருக்கக்கூடிய கூத்தனூருக்கு போங்க.
அந்த கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு பக்கத்துல திலதபுரி சிவன் கோயில பல்லவர் காலத்து ஆதி விநாயகர் அமர்ந்திருக்கிறார். பக்கத்திலேயே வேத பாடசாலை இருக்கிறது. மிக அழகான காவேரி டெல்டா ஏரியாவுடைய ஒரு கிராமம். அந்த பக்கம் கூத்தனூர் சரஸ்வதி, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல திலதபுரி. ஆதி விநாயகர் செக்கச்சவேருங்கிற கல்லுல பல்லவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் யூடியூப்ல போயோ அல்லது கூகுள்ல போயோ ஆதி விநாயகர் கோவில் தமிழ்நாடுன்னு போடுங்க, போட்டோகிராஃபியோட வரும். இந்தியால ஒரே ஒரு இடத்துலதான் மனித தலையோட இருக்கு. இது வரலாறு. சரி, விநாயக பெருமானை பத்தி நீங்க சொல்றீங்க. நம்ம திருமூலர் பாடிட்டு போயிட்டாரு. தேவாரத்துல அங்கங்க குறிப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஒன்னும் டெப்தா விநாயகரை ஒரு தனி தேவதையா வச்சு எந்த விதமான ஒரு தமிழ் மாபெரும் பக்தி நூல்களும் வரலையே அப்படின்னு பார்த்தா, இருந்திருக்க வேண்டும், நமக்கு கிடைக்கவில்லை. எப்போதும் நம்ம அப்படிதான் திங்க் பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள் போய்விட்டது. இப்ப ஔவையாருடைய அகவல் இருக்கின்றது. அதே ஔவையார் எழுதி இருக்கலாம், விநாயகர் மீது பதிகங்கள் செய்திருக்கலாம், நமக்கு ஓலைச்சுவடிகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு இலக்கியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் விநாயக பெருமானுக்கு முதலில் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த செய்யுளை நம்முடைய முன்னோர்கள் இயற்ற ஆரம்பிக்கிறார்கள். பிள்ளையார் சுழியை போட ஆரம்பிக்கிறார்கள். சரி சார், இந்த விநாயகன் இவன் தமிழகத்தினுடைய கடவுளா? பஞ்சபூத வழிபாடு என்பது தமிழகத்தினுடைய வழிபாட்டு மரபு. அதுல மிக முக்கியமா இந்த யானை தலையோடும் மனித உடலோடும் கூடியத கானாதிபத்திய வழிபாட்டு முறை என்று நம்முடைய அருசமய வழிபாட்டில் கொண்டு வந்தால், இதை ஹிஸ்டாரிக்கலா நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கானாதிபத்திய முறை வேரூன்றி இன் டெப்த் வளர்ந்து உருவானது இன்றைய மகாராஷ்டிரா தான். இன்றைய மகாராஷ்டிரா. அதே மாதிரி கௌமாரம் ரொம்ப வேரூன்றி வளர்ந்தது இந்த தமிழகத்தில். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு ஆழங்கால் பட்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி சார், மகாராஷ்டிரால கானாதிபத்திய வழிபாடு வேரூன்றி வளர்ந்ததுன்னு சொல்றீங்கோ. அப்ப தமிழகத்துல அது ஒரு விழுது விட்டு வளரக்கூடிய காலம் எதுனா பல்லவர்களுடைய ஆட்சி காலம். பல்லவ சாம்ராஜ்யம் தமிழகத்தை 600 ஆண்டுகள் ஆளாமல் போயிருந்தால் இன்று தமிழனுக்கு மதம் இல்லை, கலை இல்லை, பண்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. கோவில் இல்லை, குளம் இல்லை, சிற்பம் இல்லை. 600 ஆண்டுகள் காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரே தலைநகரம் 600 ஆண்டுகள் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்து அவர்கள் ஆட்சி செய்த போது 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவர்ம பல்லவன், முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் காலகட்டத்தில் இந்த யானை தலையோடு கூடிய மனித உடலுடன் கூடிய அந்த சிற்பம் பிரபலமாகிறது. அதுக்கு முன்னால இல்லைன்னு நாம சொல்லப்படாது, பிரபலமாகின்றது. ஒரு காலத்தில் கொண்டை வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆண்கள், அதை கிராமத்து நாட்டுப்புறம் என்றார்கள். இன்று எல்லா இளைஞர்களும் தலையில் சடாமுடியை வைத்துக் கொண்டு கொண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்.
கேட்டால் அதை ட்ரெண்ட் என்கிறார்கள். அப்போ இது ட்ரெண்ட் ஆகிறது பல்லவர்களுடைய காலகட்டத்திலே. சிவகாமியின் சபதம் கல்கியுடைய வரலாற்று புதினம், ஒரு நாவல். அதை வரலாறு தழுவிய நாவலை படிக்கின்ற போது வாதாபியில் இருந்து, இன்ற வாதாபி என்பது கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்றது. அங்கே அந்த வாதாபி நகரிலே நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியுடைய வெற்றி தூண் இன்றும் இருக்கின்றது. அந்த கோட்டை வாசலில் இருந்து வாதாபி கணபதி அவர் சிறுத்தொண்ட நாயனார் மூலம், பரஞ்சோதியார் மூலம் தமிழகத்திற்குள் வருகின்றார். நான் பேசி முடித்ததற்கு பிறகு யூடியூப்லையும் கூகுள் சர்ச்லையும் போய் வாதாபி கணபதி திருச்செங்காட்டங்குடி திருவாரூர் மாவட்டம்னு போடுங்க. திருவாரூர் மாவட்டம் திருச்செங்காட்டங்குடி நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் வாழ்ந்த ஊர். இன்னைக்கு அங்கே சித்திரை மாசத்திலே சீராளனுடைய திருவிழா நடக்கின்றது. அவசியம் நீங்க போய் பார்க்க வேண்டிய ஒரு ஊர். சைவத்தில் ஈடுபாடு உடையவர்கள், நாயன்மார்களிடத்திலே ஸ்ரத்தையான பக்தி உடையவர்கள் அவசியம் அந்த கிராமத்தை சென்று பார்க்க வேண்டும். அதிலே நாயன்மார் வாழ்ந்த வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் இன்றும் இருக்கின்றன. அங்குதான் அந்த உற்சவம் நடைபெறுகின்றது. அங்குதான் அந்த உற்சவம் நடைபெறுகின்றது. 2011 வருடம் நான் சிறுத்தொண்ட நாயனாரை தேடி, அப்பொழுதுதான் தமிழகத்திற்கு மீண்டும் இந்த அகோர தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை நான் கடவுள் திரைப்படம் மூலம் மீண்டும் ஒரு அறிமுகம் செய்த காலகட்டத்திலே அகோர வழிபாட்டோடு கூடிய நாயன்மார் சிறுத்தொண்ட நாயனாரை தேடி அங்கே திருச்செங்காட்டங்குடிக்கு சென்ற போது அங்கே ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் சொல்வதற்கு இன்று எனக்கு வார்த்தைகள் இல்லை. அங்கே கணபதீச்சரம் என்பது கோயிலுடைய பெயர். சரம் என்றால் உருவாக்கப்பட்ட சிவன் கோயில் என்று பெயர். திருமயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கபாலீச்சரம் என்று பெயர். காபாலிகர்களான ஆதி அகோரிகளால் உருவாக்கப்பட்ட கோவில். பல்லவனீச்சரம் என்றால் பல்லவ மன்னனால் உருவாக்கப்பட்ட கோயில், மகேந்திரவர்ம பல்லவன். ராஜராஜேச்சரம் என்றால் ராஜராஜனால் உருவாக்கப்பட்ட கற்றளி. இது கணபதீச்சரம். அங்க ஒரு சின்ன கோவில், அதுக்குள்ள நம்முடைய முதல் விநாயகர் மனித உடல் யானை தலையோட ஒரு 2 அடி அழகான வடிவம், சற்று வித்தியாசமான வடிவம் வாதாபி கணபதி இருக்கின்றார். அந்த வாதாபி கணபதிக்குத்தான் முத்துசுவாமி தீட்சிதர் வாதாபி கணபதிம் பஜேகம் கீர்த்தனையை ஹம்சத்வனி ராகத்திலே சமர்ப்பணம் செய்திருக்கிறார். மற்றொரு வாதாபி கணபதி அதே போல பார்க்கணும்னா நீங்க திருவாரூர் கோயிலுக்குள்ள ஒரு வாதாபி கணபதி இருக்கிறார்கள். அப்ப இந்த வாதாபிங்கிறது ஒரு அசுரனையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாளுக்கிய பேரரசினுடைய தலைநகரம் வாதாபியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விநாயகரை திருவாரூர் மாவட்டத்திலே நீங்கள் தரிசிக்கிறீர்கள். கணபதீச்சரம் ரொம்ப அழகான விநாயகர், மடியில எடுத்து வச்சு கொஞ்சலாங்கிறபடி விநாயகர். சரி சார், வேற எங்க பார்க்கலாம்? நீங்க சொல்ற 6ஆம் நூற்றாண்டு விநாயகர்
நேரா மெட்ராஸ்ல இருந்து 45வது கிலோமீட்டர் மாமல்லபுரம். மாமல்லபுரத்துல பிரசித்தி பெற்ற கடற்கரை கோவிலுக்கு போங்க. ஒரே கோவில விஷ்ணுவும் சிவனும் பேதம் இல்லாம, இந்த சண்டை சச்சரவெல்லாம் வர காலத்துக்கு முற்பட்ட கோயில். அதுல அந்த சிவன் இருக்கக்கூடிய முற்பகுதி கோவிலுடைய மேல இப்பெல்லாம் எல்லா கோவில்லையும் மேல கஜலட்சுமி போட்டிருப்பாங்க. கருவறைக்கு மேல பார்த்தா கஜலட்சுமி இருக்கும், பாக்ய சக்தி உணர்த்துற. அங்கே விநாயகரை நரசிம்மவர்ம பல்லவன் பதித்திருக்கின்றான். விநாயகரை பதித்திருக்கின்றான். ஒரு ஏர்லியஸ்ட் விநாயகர். அப்புறம் அப்படியே அங்கிருந்து வந்த வளையான்குட்டைங்கிற இடத்துல பிட்டாரி ரதங்கள், காளிக்கும் மாரிக்கும் சேர்த்து 2 ரதங்கள், அது முற்று பெறாத ஒரு நிலை. அந்த பிட்டாரி ரதத்துக்கிட்ட ஒரு புடைப்பு சிற்பமாக 7ஆம் நூற்றாண்டினுடைய கணபதியை பார்க்கலாம். அதை மாமல்லபுரத்து மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சார் வேற எங்க சார் எங்களுக்கு அந்த நூற்றாண்டோட கணபதியை பார்க்கணும்? ஒண்ணு இல்லை, நம்ம பிள்ளையார்பட்டி தான், பாண்டிய நாடு. எங்க வீட்டில இருந்து ஒரு 3 மணி நேரம். பாண்டிய நாட்டில் இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய கம்பீரமான அந்த கற்பக விநாயகன் பாண்டியர்களுடைய படைப்பு. சரி சார், இதுக்கப்புறம் புற்றீசல் மாதிரி வீதிக்கு 10 விநாயகர், ஒரு வீட்டு வாசல்ல ஒரு மாக்கல் பிள்ளையார், நம்ம மார்கழி மாச கோலத்துக்கு நடுவுல ஒரு சாணி பிள்ளையார், எதை செஞ்சாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையார், உழவர்கள் விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால களிமண் உருண்டைய பிள்ளையார். சார் இப்படி இந்த விநாயகர் எப்படி சார் சூப்பர் ஸ்டார் ஆனாரு? அவருக்குன்னு ஒண்ணு தேவாரம் போலவோ திவ்ய பிரபந்தம் போலவோ திருப்புகழை போலவோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான அபிராமி அந்தாதியை போலவோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான பக்தி கிரந்தங்கள்லாம் தமிழ்ல கிடையாது. ஏதோ இலக்கியங்களுடைய முன்னால அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். விநாயகருடைய அகவல் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு அதுக்கப்புறம் பிற்காலத்துல அது இந்த ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள்ல திரைத்துறையினர்ல இருந்து எல்லாரும் பக்தி இசையை பரப்பக்கூடியவர்கள். அல்ல மெயினா முக்கியமா சொல்ல போனா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா, ஏஎல் மகாதேவன், இவர்களெல்லாம் விநாயகரை வச்சு பிரிச்சு மெஞ்சிருக்காங்க பாட்டுல. அது வேற, அது நமது காலகட்டத்தினுடைய வரலாற்று பதிவுல வரும். இது எப்படி சார் இவர் இவ்வளவு பெரிய ஒரு ஆளானார்னா, தஞ்சாவூரை இஸ்லாமியர்களிடமிருந்தும் நாயக்க மன்னர்களிடமிருந்தும் வீர சிவாஜியினுடைய பரம்பரையினர் மராட்டியர்கள் மீட்டு அங்கே ஒரு 150 ஆண்டு காலத்தில் தஞ்சை மராட்டியர்கள் இந்த மண்ணை ஆண்டபோது கானாதிபத்திய வழிபாடு மிகவும் பிரபலமானது. விநாயகர் சதுர்த்தி என்பது மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக தமிழனுக்கு மாறியது. இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுல மகாராஷ்டிரத்துல 10 நாள் திருவிழா, நமக்கு இங்க ஒரு நாள் தான். இப்ப அங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நமக்கு கோவில்கள்ல வேணா 10 நாள்னு சொல்றோம், வீட்டுல ஒரு நாள். அவங்களுக்கு இன்றைய காலகட்டத்துல பாம்பே மும்பை கே ராஜா அப்படிங்கிறான். 50 அடி 60 அடி எல்லாம் வைக்கிறாங்க. கொண்டு போய் கடலுக்குள்ள கொண்டு போய் போடுறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. அதை பத்தி நான் இங்க கமெண்ட் பண்ண மாட்டேன். இயற்கை ஆர்வலர்கள் அதை எதிர்ப்பது. அவங்களுக்கு இது ஒரு சோசியல்
கேதரிங் ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். ஆரத்தி நடக்கும், எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஊர்வலம் போகும், கடை. நமக்கு வீட்டுக்குள்ளும் கோவிலுக்குள்ளும் வழிபடக்கூடிய ஒரு திருவிழா. ஒவ்வொரு வீட்டிலையும் விநாயகருக்குன்னு மணப்பலகை உண்டு, விநாயகருக்குன்னு தட்டம் உண்டு. விநாயகரை போய் வாங்கிட்டு வருவோம், விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம், மறுபூஜை பண்ணுவோம். அவரை கொண்டு போய் கிணத்துலையோ அல்ல ஒரு பக்கெட் தண்ணியிலையோ கடல்லையோ ஆத்துலையோ விட்டுட்டு வருவோம். இது காலகாலமா செய்யக்கூடியது. சரி சார், இந்த பிரம்மாண்டமான சிலை, அதுக்கு காரணம் பாலகங்காதர திலகர். மராட்டிய சிங்கம், வெள்ளைக்காரனுடைய கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்டிய மராட்டிய சிங்கம் பாலகங்காதர திலகர், வ.உ.சி.யுடைய குரு, மகாகவி பாரதியாருக்கு குரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 4 அடி 5 அடிக்கு மேல விநாயகரை பண்றதுக்கு அவர் ஏற்பாடு பண்றார். அந்த விநாயகரை பிரம்மாண்டமாக பண்ணி, அந்த விநாயகர் வைக்கக்கூடிய பந்தல்ல பூஜையோட சேர்த்து தேச ஒற்றுமை, தேசியம், விடுதலை பற்றிய செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அதுல வெள்ளைக்காரனால தலையிட முடியல. வெள்ளைக்காரனுக்கு புரியாத மாதிரி அதை பார்த்து கொண்டார்கள். பிரம்மாண்டமான விநாயகர்களை வைக்கும் போது, பிரம்மாண்டமான கூட்டம் வரும்போது தேசிய எழுச்சியை ஆன்மீகத்தோடு இணைத்து கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்தவர் இந்த பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் நம்முடைய சுப்பிரமணிய பாரதிக்கும் நம்முடைய வ.உ. சிதம்பரனாருக்கும் அரசியலில் மிக மூத்த குரு அவர். அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான விநாயகருடைய வடிவங்கள். இன்னைக்கு பார்த்தா கோயம்புத்தூர்ல புளியகுளம் விநாயகர் ஏசியால பெரிய விநாயகருங்கிறாங்கோ. திண்டுக்கல்ல ஒரு பெரிய விநாயகர் இருக்காரு, மதுரை முக்குருணி விநாயகர் இருக்கிறாரு, மலக்கோட்டை மேல பிள்ளையார் இருக்காரு. இவங்கெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற பழங்கால விநாயகர்களுடைய பட்டியல்ல சேர்க்கலாம். ஒரு 500 ஆண்டுகள் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலம் தமிழகத்திலே வேரூன்றிய போது, சைவத்தை முறைப்படுத்தும் போது, அதுல ஒரு முழுமுதற் கடவுளா விநாயகரை உள்ள கொண்டு வரும்போது, ஒவ்வொரு கோவில்லையும் விதவிதமான பெயர்களில் விதவிதமான விநாயகர்கள் வரக்கூடிய காலகட்டத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். சரி, இதுல இப்போ சிற்பத்துக்கு வரோம். 4 கைகளும் அவருடைய தும்பிக்கையும் பஞ்சபூதங்களை உணர்த்தக்கூடியது 5-in-1 விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, இதுல எதுக்கு சார் யானையுடைய தலைய மனிதனோட உடம்போட சேர்த்தாங்க? ஏன் ஒரு சிங்கத்தோட தலையை சேர்த்திருக்கலாமே? நரசிம்மர் மாதிரியோ அல்லது பிரத்யங்கரா தேவி மாதிரியோ, அல்லது இன்னைக்கு மிக பிரபலமாகி கொண்டிருக்கக்கூடிய தேவி வாராகி, ஒரு காட்டுப்பன்றியுடைய தலையையும் மனித உடலையும் சேர்த்திருக்கலாமே? ஏன் யானையோட தலையை கொண்டு எங்கேயாவது மனுஷனுக்கு அப்படி வைக்க முடியுமா? அது ஒரு குழந்தைக்கு வைக்க முடியுமா? யோசிக்கணும். இந்த பூமியில கண்ணால ஈஸியா பார்க்கக்கூடிய உயிரிடத்துல ரொம்ப பெரியது யானை. சார், யானையை விட திமிங்கலம் இருக்கேன்னா அது திமிங்கலம் கடற்கரையில் இருக்கிறவன் எப்பாவது கடலுக்குள்ள பார்த்தாதான் உண்டு. இன்னைக்கு திமிங்கலத்தை எல்லாம் யாரும் ஈஸியா எல்லாம் பார்க்கறது இல்லை. இப்ப நான் சொல்றது ஈஸியா கண்ணால பார்க்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான உயிரினம் எதுனா யானை தான். சரி, அந்த யானையுடைய
வலிமை. யான பலம் அப்படிங்கிற யான பலம் அது யாருக்கு வரணும்? உலகத்தில் மிக உயர்ந்த அறிவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, 6வது அறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதனுக்கு அவனுக்கு வர வேண்டும். உடலால் பலம் வர வேண்டும், மனதால் பலம் வர வேண்டும், அறிவால் பலம் வர வேண்டும். அந்த பலம் எதை போன்ற பலமாக இருக்க வேண்டும்? யானையின் பலமாக இருக்க வேண்டும். இதுதான் குறியீடு. இதான் குறியீடு. எதை போன்ற 6வது விழிப்புணர்வு? மனிதனுக்குரிய மிக உயர்ந்த பரிணாம வளர்ச்சி 6ஆம் அறிவு இருக்க வேண்டும். சரி, அப்படிப்பட்ட இந்த உருவம் ஏனையா ஒரு எலியின் மீது அமர்ந்திருக்கின்றது. மனிதன் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு விலங்கு, எளிமையாய் பார்க்கக்கூடியது ஒரு எலி. இந்த எலியின் மீது இந்த மனிதன் ஒரு யானை தலையை தாங்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அதுல 2 தத்துவம். ஒண்ணு, எலி என்பது அணு சக்தியை குறிக்கின்றது. அணு எப்படிங்க இருக்கும்? கண்ணுக்கு புலப்படாது. ஆனா அது வெடிச்சா என்னாகும்? ஒரு ஜப்பானே காலி. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாடும் பயந்துகிட்டு இருக்கிறது. எந்த நாடும் ஒரு நாட்டு மேல ஒரு அணுசக்திய பிரயோகம் பண்ணிடக்கூடாது. அப்ப ஒரு சின்ன அணுவுக்குள்ள அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அப்போ அந்த அணுசக்தியை காட்டக்கூடியதாக இந்த எலி மீது அமர்ந்த விநாயகர் இருக்கிறார். அடுத்தது, மனிதனானாலும் சரி, யானையே ஆனாலும் சரி, மிகச்சிறிய எலியானாலும் சரி, அனைத்தும் பஞ்சபூதங்களால் உருவானது. அனைத்துக்கும் பூத உடல் என்பது உண்டு. பஞ்சபூதங்களுடைய சக்தியால் தான் இவை அனைத்தும் இயங்குகின்றன. அந்த பஞ்சபூத சக்தியை நாம் விரயம் செய்யக்கூடாது, மாசுபடுத்தக்கூடாது. அதை சேமித்து வைக்க வேண்டும். இந்த பூத உடலை பாதுகாக்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு உணவு மிக முக்கியம். அதுவும் நம்முடைய தமிழகத்திலே செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் என்பது மிகச் சிறப்புடையன. அது எதை காட்டுகின்றன? பஞ்சபூதங்களான இந்த உடலுடைய ஆரோக்கியம் சரியாக இருந்தால்தான் உள்ளுக்குள்ளே நாம் சிவத்தை உணர முடியும். அவர்தான் பிள்ளையார் சொல்லி, இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதற்கு தரமான உணவு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது, அவருடைய காதுகள் அசைந்தபடியே இருக்கின்றன. அது செவிச்செல்வத்தை, எத்தனையோ விளக்கங்கள் இருக்குங்க. அதுல நான் எங்க மாணவர்களுக்கு சிற்பசாஸ்திர வகுப்புல சொல்றத உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான். செவிச்செல்வத்தை உணர்த்துவதாக இருக்கிறது. காற்று என்பது நமக்கு யோகத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. இந்த வெளி உலகத்தையும் உள் உலகத்தையும் இணைக்கக்கூடியது இந்த சுவாசம். சுவாசத்துக்கு ஆதாரம் காற்று. அந்த மனிதன் எப்போதும் அந்த விழிப்புணர்வான சுவாசத்தோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதை அந்த அசைகின்ற செவிகள் காட்டுகின்றன. சரி சார், உடைந்த தந்தம். ஒரு நிமிஷம், நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். உடைந்த தந்தம் அது இன்றைய மக்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் நாம் தியாகம் செய்ய வேண்டும். விநாயகர் எதை சாதித்தார்? இது புராணம். புராணத்தில் இருந்து நாம் வாழ்வியலை கற்றுக்கொள்கிறோம். விநாயகர் எதை சாதிக்கிறாரு?
மகாபாரதத்தை எழுதி சாதிக்கிறார். அப்ப அவர் என்ன தியாகம் பண்றாரு? எழுத்தாணி அங்கே உடையும் போது தன் தந்தத்தை உடைத்து அவர் அதை எழுதி அந்த நேர காலத்தை சரிவரச் செய்து அந்த சாதனையை செய்கிறார். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பதை விநாயகர் காட்டுகிறார். சரி, அவருடைய அங்குசம் எதை காட்டுகிறது? அங்குசம் என்பது என்ன? மதம் கொண்ட யானையை இழுத்து அடக்குவது. இந்த மனம் என்ற யானை வெறிகொண்டு அலையும் போது ஞானம் என்ற அங்குசத்தால் அதை கட்டுப்படுத்துகிறோம். அதை பாசக்கயிறால் ஒரு இடத்தில் பாசக்கயிறுங்கிறது இந்த இடத்துல அறிவு, அதை நிலைப்படுத்துகிறோம். சரி, அவருடைய மோதகம் எதை காட்டுகிறது? வெண்மையான அரிசிக்குள் அந்த பூரணமான அந்த மோதகம் அமைக்கப்படுகிறது. தூய மனது, தூய செயல், தூய பேச்சுக்குள் இறைத்தன்மையோடு கூடிய இனிய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. சரி, அடுத்தது, அவர் இடுப்பில் நாகப்பாம்பை கட்டி கொண்டிருக்கின்றார். பாம்பு என்பது பிரபஞ்சத்தில் அணு சக்தியினுடைய மூமெண்ட்டை காட்டக்கூடிய ஒரு குறியீடு. பஞ்சபூதங்கள் அனைத்தும் அணுசக்தியால் உருவாக்கப்பட்டவை, அணுக்களால் உருவாக்கப்பட்டவை. சரி, இரண்டு தேவியர், சித்தி புத்தி, வாணி வல்லபாலட்சுமி. அதுல 16 வகை விநாயகர், 8 வகை விநாயகர்லாம் அதெல்லாம் தனி. இந்த 5 பூதங்களால் உருவான இந்த உடல், இந்த பிரபஞ்சத்திலே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு புத்தி வேண்டும், பொருள் வேண்டும். இதை தருபவர்கள் தான் அந்த 2 தேவியர்கள். இந்த லக்ஷ்மியை நீங்க மகாவிஷ்ணுடைய மனைவி லக்ஷ்மியோடு நீங்க குழப்பிக்க கூடாது. இவ வல்லபாலட்சுமி தேவி, சித்தி தேவி. இவர் அவருடைய குறியீடு. தமிழகத்தில் அவர் ஒரு பிரம்மச்சாரி பாலகனாக இருப்பார். ஆனா வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்கள், மிக முக்கியமாக மராட்டிய மாநிலத்துக்கு போனா அங்க 2 தேவியரோட தான் இருப்பாங்க அவங்க. அப்புறம் ஹையஸ்ட் தாந்திரீகத்துல உச்சிஷ்ட கணபதிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு கணபதியுடைய தத்துவம். அப்போ இந்த சிற்ப குறியீட்டை நாம் உணர்ந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அதுல எளிமையான தெய்வம். இந்த வாழ்க்கைங்கிறது அது ஏன் சார் அவ்வளவு ஒரு எளிமைப்படுத்தினாங்க? இப்ப ஸ்ரீ வித்யா உபாசனையோ இல்ல சிவ பூஜையோ அல்லது விஷ்ணு பூஜை, முருக பூஜையில எல்லாம் நிறைய விதமான நெறிகள் இருக்கு. நிறைய நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கிற போது இது ரொம்ப ஒரு 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 தோப்பு கரணத்தை போட்டு ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு போய் ஊத்தி அது எங்க வேணாலும் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அது என்னன்னு சொல்லும் போது, இந்த வாழ்க்கை என்பது எளிமையானது, அதை காம்ப்ளெக்ஸ் படுத்திக்காதீங்க. இன்னைக்கு மனிதன் எல்லாவற்றையும் மிகவும் காம்ப்ளெக்ஸ் பண்ணி கொண்டு பிரச்சனைக்குள்ளாயிட்டு இருக்கான். அது தேவையில்லை. இட் இஸ் a easy way of life. It is a simple way of living. கணபதி. அதனாலதான் அவரை முழுமுதற் பொருள்னு சொன்னாலும் அவர் மிக எளிமையாக இருக்கின்றார். எங்க வேணாலும் அவரை வச்சு கும்பிடுறாங்க, யாரு வேணாலும் வச்சு கும்பிடுறாங்க. பல்வேறு வடிவங்கள்ல இருக்கிறார். இப்ப அந்த பல்வேறு வடிவங்களுக்கும் சிற்பிகள் கொடுக்கிறது. உலகத்துல சிற்பத்துல மிக அதிகமான வடிவங்களை உடையவர்கள் 2 பேர். ஒன்னு பராசக்தி, இன்னொன்னு கணபதி. என்ன காரணம்னா, பிரபஞ்சத்தினுடைய பஞ்சபூதங்கள் எண்ணற்ற 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 தோற்ற மாயைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதையெல்லாம் உணர்த்ததான் எண்ணற்ற விதமான கணபதிகள், எண்ணற்ற விதமான அம்மன் வடிவங்கள். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்க. அப்போ இந்த விநாயகரை நாம் வேண்டும் போது
அவருடைய மூல மந்திரம் இருக்கின்றது. அவருக்கு என்று எண்ணற்ற இலக்கியங்கள் இருக்கின்றன, அர்ச்சனைகள் இருக்கின்றன. ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வெறுமனே ஒரு கொழக்கட்டை பண்ணி, பாயசம் பண்ணி, வடை பண்ணி எல்லாத்தையும் வச்சு சும்மா கற்பூரம் காட்டாம ஒரு விநாயகர் அகவல் அல்லது ஒரு கணபதியுடைய அஷ்டோத்திரம் அல்லது போற்றி, இதை நம்ம மானசீகமா சொல்லி பஞ்சபூதங்களான இயற்கை சக்தியை பேணுவதற்குரிய விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும். இந்த பூத உடலை பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வை நாம் பெற வேண்டும். அறம் பொருள் இன்பம் வழியில் சென்று வீடு பேறு கிடைக்க வேண்டும். அதற்கு எல்லா வகை தடைகளையும் அந்த கணநாதன் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் மனசார வணங்க வேண்டும். ஒவ்வொரு ஊரு கணபதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது. நான் இருக்கக்கூடிய இடம் நத்தம், திண்டுக்கல் மாவட்டம். நத்தத்துக்கு பக்கத்துல செந்துறை. செந்துறைனா மகாலட்சுமின்னு அர்த்தம். இங்க மகாலட்சுமி அம்மன் இருக்கிறார். இந்த ஊர்ல இன்னொரு பெரிய ஆள் எங்க விநாயகர், சுந்தர விநாயகர்னு பேரு. அவர் மருத்துவர், மருத்துவர். அவரை 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 நம்பிதான் இங்கிருந்து எல்லாரும் வெளியில போவாங்க, உள்ள வருவாங்க. நான் இந்த ஊர்ல 4 வருஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலே இந்த விநாயகரை நான் போய் பிடிப்பேன். கடந்த 3 நாட்கள் முன்பு எங்களுடைய கல்வி நிறுவனத்திலே சில சிக்கல்கள், அப்ப அந்த விநாயகரிடத்திலே விண்ணப்பம் செய்தோம். இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்குரிய, இந்த விக்னங்களை தீர்ப்பதற்குரிய ஞானத்தை நீ தர வேண்டும். அப்படி உண்மையாக வேண்டும் போது அந்த ஞானத்தை அவர் தருகிறார். சரி, அப்போ இந்த சதுர்த்திக்கு நம்ம எவ்வளவு பெரிய விநாயகர் வைக்க போறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அவரோட எப்படி நம்ம தொடர்பு படுகிறோம். காற்றை பார்க்கும் போதும், நெருப்பை பார்க்கும் போதும், வெட்ட வெளியை பார்க்கும் போதும், சுவாசிக்கும் போதும் எல்லாமே அந்த கணநாதனாக இருக்கின்றான். அதனாலதான் அந்த முதல் மரியாதை, அந்த கணநாதனுக்கு முதல் மரியாதை. அதாவது என்னோட குரு 2001 விநாயகர் மூல மந்திரத்தை தரும்போது சொன்னாரு. நான் கேட்டேன், விநாயகர் மூல மந்திரத்தை எதற்காக நாம் சொல்ல வேண்டும்னு. மேக்ஸ்ல சென்டம் அப்படின்னா என்னன்னாரு. 100க்கு 100னா சென்டம்னு, 99 வாங்கினா சென்டமானாரு. இல்ல சார், 99 சென்டம்னு சொல்ல மாட்டோம், அங்க ஒரு மார்க் மிஸ்ஸிங் அப்படின்னு. அந்த ஒரு மார்க் தான் கணபதி, அந்த ஒரு மார்க் தான் அந்த கணபதி. இப்ப என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உள்ள வரணும்னா என் வீட்டினுடைய கதவை நான் திறக்க வேண்டும். என் வீட்டினுடைய கதவு திறக்காமல் நீங்கள் உள்ள வர முடியாது. அந்த கதவு தத்துவம் தான் கணபதி. அதனாலதான் குண்டலினி யோகம் பயிற்சி செய்பவர்களுக்கு அவர் மூலாதார சக்கரத்துல கேட்டை முதல் திறக்கணும், அவர் கேட்டை திறக்கணும். அப்படிப்பட்ட இந்த கணநாதன் கணபதி, அவர் திருவிளையாடல் எபிசோட்ல உணர்த்துறது என்னன்னா, பெற்றோரை மும்முறை வலம் வந்து ஞானமாகிய மாதுளையை பெற்றுக்கொண்டான் கணபதிங்கிறது என்ன உணர்த்துறாருன்னா, அந்த பால கணபதி என்ன உணர்த்துறாருன்னா, ஒரு குழந்தைக்கு மிக அடிப்படை அறிவையும் ஒழுக்கத்தையும் இந்த உலகத்தை பத்தி ஓரளவுக்கு உண்மையையும் முதல்ல வீட்டுல பெற்றோர் அறிமுகம் செய்ய வேண்டும். அதற்கப்புறம்தான் பள்ளிக்கூடம் வருகிறது. அதனாலதான் அம்மையப்பனை வலம் அவர் மாங்கனியை பெற்று கொண்டாருங்கிறது என்னன்னா, அந்த குழந்தைக்கு முதல்ல வீட்டுல உலகத்தை பற்றிய ஞானத்தை பெற்றோர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் தன்னுடைய புராணத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார்.
இப்படிப்பட்ட இந்த கணநாதனை நாம் அனைவரும் மனசார வணங்கி இந்த ஆண்டு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் பருவ மாற்றங்களுக்கு ஏற்ப இயற்கை நமக்கு ஒத்துழைத்து தேவையான மழையை தந்து, தேவையான தட்பவெப்பத்தை தந்து, அக்ரிகல்ச்சர் விவசாயம் முதற்கொண்டு சகலமும் நன்றாக நடந்து, நாம் வாழ்க்கையில் பொருள் வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் அகத்திலும் புறத்திலும் மேன்மேலும் நாம் ஒவ்வொரு படி முன்னேற வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றி சொல்லி, எமக்கு இந்த ஞானத்தை பேச கொடுத்த செந்துரை சுந்தர கணபதிக்கும் நன்றி சொல்லி, என் குருவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இனி நீங்கள் உங்கள் பதிவை செய்யுங்கள். ஓம் நம சிவாய.